குத்தம் இல்ல இருக்கிற இடத்துல என்னத்தான் கொண்டு வந்து எனக்கு ஒரு நிலையம் போட்டு தானே நீ வணங்க வேணும் நின்று அது நேரம் மாட வேளாரிடோ மருதுடையார் ஐயன்தானே அவர் கனவுலதான் சொல்லுதாரு தானதான் சொல்லும் போது பார்த்துட்டாராதுன்னு மாட வேளாரை மனதில நினைக்காரு நாமளோட குலதை எப்படி இது நேரம் கொண்டு வந்து நாம வணங்க வேணும் எண்ணம் கொண்டு அழகாக வாராரு நகரதி தானமெல்ல வந்தல்ல பீடி மண்ணை எடுக்காரு மண்ணை எடுக்காரு கொண்டுகிட்டு வாராரு தானமெல்ல கொண்டு வந்து மாட வேளாறு அன்னைக்கு நாளையில் என்ன செய்கிறார் மருதமுத்தூர் நகரதில் தானமெல்ல கொண்டு வந்து ஊரடி குளமதியில் மறுகாலுக்கு பகுதியில் மறுகாலுக்கு கீழ் ஊரத்தில் தானமெல்ல கொண்டு வந்து மருதுடையார் ஐயனத்தான் பீடம் பட்டு கொடுக்காரு மருதுடையார் சாஸ்தா வைத்தான் மாட வேளாரோ அவருடைய தேவியவா பத்திரகாளி அம்மாளோ வணங்கி கொண்டு வாராரு அன்னைக்கு நாளையில மருதமுத்தூர் நகரதில ஆண்டு வரும் நாளையில மருதமுத்தூர் நகரதில தேவர் குல வம்ச அவதரித்த சீமானு யாரு என்று பார்ப்போமா ஐயாகு தியாவரையு மகனானவேனு ஆண்டி தியாவரையு மாடப்ப தியாவரையு அவர்கள் 3 பேர் அன்று ஒரு காலத்தில் முன்னால் ஒரு காலத்தில் கோவில் காட்டு சுடலையத்தான் கோவில் காட்டு சுடலையத்தான் தானமெல்ல கொண்டு வந்து மருதமுத்தூர் நகரதில ஊருக்கு மேல் உரத்தில் கோவில் காட்டு சுடலைக்கு அழகாக பீடம் பாட்டு அழகாக பீடம் பாட்டு தானதான் வணங்கி வாரா அடே வணங்கி வரும் நாளையில் அன்னைக்கு நாளையில் கோவில் காட்டு சுடலை மகனானு செஞ்சுடல மாயாண்டி அங்க இருக்கும் போது இன்று இடம் அதில் மருதமுத்தூர் நகரதில் மருதமுத்தூர் நகரதில் யாரு அங்க ஆண்டு வாரா மருதமுத்து தன்னதி யாரு அங்க ஆண்டுவார் அரும மகனானவே உருது மாட நாடாரை உருது மாட நாடாரையும் ஆண்டு கொண்டு வாராரு தானதான் இருக்கும் போது
அன்னைக்கு நாளையில் உருது மாட நாடாரு அரும மகனானவேனு இருக்கும் போது அரும மகனானவேனு தான் இருக்கும் போது நல்ல மகனுக்கு உருது மாட நாடாருக்கு அன்னைக்கு அதனே அன்னைக்கு என்ன நடக்குதையோ உருது மாட நாடாரையோ அருமையுள்ள சீமானோ அன்னைக்கு நாளையில புதுப்பெட்டி மனகரதில பேசி கல்யாணத்தை முடிச்சிருக்காரு அவ உருது மாட நாடாரோ அன்று ஒரு நாளையில முத்தூர் இருந்தல்லோ மகனானவையாரோ இரவு நல்ல நேரத்தில் இது விருந்து சாப்பிட போனுமே விருந்து உண்ண போனுமே உருது மாட நாடாரும் அவருடைய தேவையுமா மாப்பிளையும் பெண்ணுமாக மாப்பிளையும் பெண்ணுமாக அழகுடனே வாராரு அவன் தானதான் வாரவாது மாட நாடாரையும் அவருடைய தேவையவா வாரதொரு பாதையில நவராசம் அண்ணா இங்க இருந்திடுங்கோ தானே இது நேரம் சிறுநீர் கழிக்கணுமே புறம் போகணுமே என்றுதான் சொல்லியல்லோ உருது மாட நாடாரோட மனைவியாவா மன்ன வேண இருக்க சொல்லி மன்ன வேண சொல்லி தானதான் வாராரு வேலை நல்ல நல்ல வேலைப்பா சுடராய்யா தர்க்க மாடா முண்டு சுவாமி விளையாடும் நேரப்புவா மாட சுவாமி நாடங்காரு தானதான் இருக்கும் போது மாட நாடாருக்கு புதுப்பெட்டி மாநகரில அழகாக பெண் பேசி கல்யாணத்தை முடித்திருக்கான் தானதா இருக்கும் போது உருது மாட நாடாரையோ அன்னைக்கு நாளையில் இரவு நல்ல நேரத்தில் புதுப்பெட்டி மாநகரத்துக்கு தானதாம் போயல்லவோ விருந்து உண்ண வேணும் என்று விருந்து உண்ண வேணும் என்று மாப்பிளையும் பெண்ணுமாக அவன் புது நல்ல மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மருதமுத்தூர் ஊரு விட்டு வியாமுகமா வாராரு தானத
வாரவோல் உருது மாட நாடாரையோ அவருடைய தேவியவா அவருடைய மனைவியவா அப்பமே சொல்லுதால எங்க நவராசம் மன்னா இந்தனுக்கு இது நேரம் அந்த புறம் போகணுமே தானமில்ல நின்றுடுங்கோ தான போய் வாரேன் ஐயோ என்றுதான் சொல்லி அல்லோ உருது மாட நாடாரோட அழகு உள்ள மனைவாட்டி தானதான் வாரால ஊருக்கு மேல் ஊரத்தில் கோவில் காட்டு சுடல ஐயோ மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி சுடலை இசை இருப்பதைத்தான் தானம் எல்லாரியலைய இருட்டில் ஒரு நேரம் போல தானம் எல்ல வந்தல்லேவோ ஒதுங்கித்தான் இருக்கும் போல் மாயாண்டி சுடல ஐயோ கோவில் காட்டு சுடல ஐயோ அவன் யாருட்டு பார்க்க யாருட்டு பார்க்கும்போது உருது மாட நாடாரோட ஆசையுள்ள மனைவாட்டி அவ அங்கு இங்கும் நகலைய போன வேலை காணலைய என்றதொரு எண்ணம் கொண்டு உருது மாட நாடாரும் சத்தம் அது கொடுக்கலைய சத்தம் அது கொடுக்காமல் உருது மாட நாடாருக்கு மாந்திர தொழில் உண்டு மையம் உண்டு சிமுலு உண்டு மாந்திர தொழில் உண்டு குட்டி மைய கூடும் மைய மையம் உண்டு அடுக்கு மைய சிமுலு உண்டு மையோட்டத்தில் பார்க்க மையோட்டத்தில் பார்க்கும்போது மாயாண்டி சுடல ஐயோ உருது மாட நாடாரோட ஆசையுள்ள மனைவாட்டிய அப்பமே அது நேரம் பிடித்து வைத்ததையும் அறிந்துட்டார் அப்ப உருது மாட நாடாரும் என்ன செய்கிறார் அவருடைய மாந்திரத்தால் மாயாண்டி சுடலையிடா பிடிபட்ட மனைவாட்டிய அவன் பக்கத்துக்கு அழைச்சிட்டாரு அவன் உருது மாட நாடாரையோ நாடாரையோ மனைவாட்டிய அழைத்தல்லவோ புதுப்பேட்டி மாநகர் அதற்கு சாணமெல்லாம் அழைத்து வந்து அவ அரமனையில் விட்டல்லவோ
மனதில நினைக்காரு இப்பேற்பட்ட சுடலையத்தான் கோவில் காட்டு சுடலை நாமளோட மனைவியத்தான் இடைஞ்சலு செய்திருக்கா அப்பேற்பட்ட சுடலையத்தான் ஐயா சுடலையத்தான் நாம சும்மா விடக்கூடாதையோ நாம சும்மா விடக்கூடாதையா மனதில நினைக்கான இந்த கோவில் காட்டு சுடலையத்தான் பிடிச்சுதான் அடைக்கணுமே என்ன செய்திடுவோம் தானதான் என்னுதான இந்த மருத முத்தூர் ஊரதியில மாட வேளாரும் இருக்கார அப்ப மாட வேளாருக்கும் உருது மாட நாடாருக்கும் பலகாலம் பழக்கம் பழக்கங்கள் இருக்கும் போல் உருது மாட நாடார்தான் என்னை எண்ணுகிறான் அன்னைக்கு நாளையில மாட வேளாரிடம் பச்சை மண்ணு களையமாது தானதான் வாங்கணுமே அப்பேற்பட்ட களையத்தில அந்த கோவில் காட்டு சுடலையத்தான் நாம பிடிச்சு மெல்ல அடைக்கணுமே என்றது ஒரு எண்ணம் கொண்டு உருது மாட நாடாரும் தானே மெல்ல வருவார் மாட நல்ல வேளாரிடம் கபடமா கேட்கார ஐயாவே கேளையப்போ பச்சை மண்ணு களையமாது எந்தனுக்கு வேணும் ஐயோ என்றுதான் கேட்கும்போது மாட வேளாரும் பரமா நினைச்சிட்டார இதுக்குன்னு தெரியாம மாயாண்டி சுடலையத்தான் பிடிச்சடக்க கேட்காமனு மாட நல்ல வேளாருக்கு தானதான் தெரியாதப்போ தெரியாம கொடுக்கார பச்சை மண்ணு களையத்தையோ உருது மாட நாடாரிடும் மாட வேளாறு கொடுக்கார நின்று இருக்கும் போது உருது மாட நாடார் ஒரு நாள தலைமலி அன்னைக்கு நாளை இருட்டில் ஒரு சாமம் போல் அரும மகன் ஆனவே அவனுடைய மையோட்டத்தில் ஏ சுடலையத்தான் அழைக்கான அவன் சுடலையத்தான் அழைத்தல்ல அரும மகன் ஆனவே அன்னைக்கு நாளை பச்சை கலையத்து கரையின்றி இடமாதி கோவில் காட்டு சுடலையத்தான் உருது மாட நாடார் பச்சை மண்ணு கலையத்து தானமெல்ல பிடிச்சுட்டா
மெல்ல பிடித்தல்ல மகனானவே என்ன செய்கிறோ என்று இடமாதி மகனானவே இப்பேற்பட்ட கலையத்தை எங்க போய் அடைத்திடும் எங்க போய் தாத்திடும் என்றதொரு எண்ணமால் உருது மாட நாடார் உருது மாட ஏ மனமதிட எண்ணுதார அரும மகனானவே எங்க கொண்டு வா அன்னைக்கு நாளை ஊரடி கோலமதி மறுகாலுக்கு கீழ் ஊராங்கி இடமதி அரும மகனானவே பூலாங்குளம் மேல் ஒரு தானமல்ல வாரார பூலாங்குளம் மேல்புறத்தில் தானதான் கொண்டு வந்து கோவில் கட்டு சுடலையத்தான் கலையத்தில் அடைச்ச பாவி அழகாக கொண்டு வந்து மண்ணத்தா வெட்டி எல்லோ கலையத்தா வைத்துட்டானே கலையத்தா வைத்தல்லவோ வைத்தல்லவோ அத மண்ணை போட்டு மூடிட்டானே ஐயா உருது மட நாடாரும் கோவில் கட்டு சுடலையத்தான் அடைத்தல்லவோ 12 வருட காலம் என் கோவில் கட்டு சுடல ஐயா சுடல ஐயா கலையத்தில இருக்கானே தானதான் இருக்கும்போது மருதமுத்தூர் நாரதி யாரு அங்க ஆண்டுவார் யாதவால் குலமதி அவதரித்த சீமான் அருமையுள்ள சீமான் வால் வாங்குவானார் வளர்த்தாங்குவானார் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அவரு கிருஷ்ணன் நல்ல கோனார் ஐயோ கிருஷ்ணன் நல்ல கோனார் ஐயோ அன்னைக்கு நாளை ஒரு நாள் தலைமதி ஆடு மாடு மேய்க்கார் மேய்த்து கொண்டு இருக்கும் போது எங்க மேய்க்கு அன்னைக்கு நாளை பூலாங்குளம் மேல் ஒரு ஆண்ட வெஞ்சி விடாராய் கோவில் காட்டு சுடலை தானதான் இருக்கு அப்பேற்பட்ட இடமதி அன்னைக்கு நாளை கிருஷ்ண கோனார் கிருஷ்ண ஆடு மேய்த்து இருக்காரு அவர் ஆடு மேய்த்து இருக்கும் போது அன்னைக்கு நாளை மருதமுத்து தன்னதி யாரு அங்க வாராய் அந்த ஒரு இடமதி யாரு அங்க வாராரா மேகல பண்டிதர் அரும மகனானவே முத்து பண்டிதர் அவர்களோ அதனே அன்னைக்கு நாளை வேட்டையாடும் பழக்கம் உண்டு வேட்டையாடும் அரும மக்களானவே பண்டிதர் முத்து
முத்து நல்ல பண்டிதரும் வேட்டையாடி வாராரு காலையில போன வந்தா மாலை நல்ல வேலை வர வேட்டை வேட்டை அது கிடைக்காம அவன் கவலையோட வாரான அப்படி கவலையோட வார போது கிருஷ்ண கோனாரும் அப்பமே கண்டுட்டார ஏடா ஐயா கேளுங்கப்போ கவலையோட வருவதென்ன கவலையோட காரணத்தை சொல்லு ஐயோ ஐயாவே கேளுங்க ஐயோ நான் தானே இது நேரம் வேட்டைக்கு போன ஐயா வேட்டை பலிக்கலைய என்று தான் சொல்லும் போது கிருஷ்ண கோனாரும் அப்பமே சொல்லுதார ஏடா ஐயா கேளு அப்போ இந்த ஒரு இடம் அதில ஏதோ மண்ணு சட்டி இருக்குதப்பா மண்ணு கலையந்தான் இருக்கும் போல அப்பேற்பட்ட மண்ணுக்குள்ள எலி வேட்டை கிடைக்கும் அப்போ நம்ம எலி வேட்டை ஆடலாமே நீ தானே மெல்ல பார்த்திடப்போ என்று தான் சொல்லும் போது மகன பண்டிதரும் முத்து நல்ல பண்டிதரும் அன்னைக்கு நாளையில அரும மகனான வேணும் மண்ணைத்தான் கிளைக்கார மண்ணை கிளைக்கும் போது அந்த ஒரு இடம் அதில அன்னைக்கு நாளையில கலகலன்னு சத்தம் கேக்கு அதிசய சத்தமாக அங்க தானம் இல்ல கேக்குதையா அவன் பண்டிதர் சொல்லுதார ஐயாவே கோனாரையோ இந்த ஒரு இடம் அதில முன்னால் ஒரு காலத்தில திரவியத்தை வச்சிருப்பான் அதனால தானே ஐயோ ஒரு அதிசய சத்தம் கேக்கு அதனால இது நேரம் இப்போ நாம எடுக்க வேண்டாம் வீட்டுக்கு போயல்லவோ உங்க ஆடுகளை கொண்டு போய் இடையில அமர்த்திடுங்கோ இருட்டில் ஒரு வேலையில தானே நாம வருவோம் ஐயா தானே நாம வந்தல்லேவோ அப்பேற்பட்ட திரவியத்தை தானமெல்ல எடுத்தல்லேவோ நாம பங்கு போட்டு வைத்திடுவோம் ஆட்டு மீனும் சம்மதித்து மேகன பண்டிதரும் முத்து நல்ல பண்டிதரும் கிருஷ்ண நல்ல கோனார் அரமனைக்கு வாரார் கிருஷ்ண கோனார் ஆடுகளை கொண்டு வந்து கடையில அமர்த்திட்டார் கடையில அமர்த்தியல் தானதான் இருக்கும் போது இருட்டில் ஒரு சாமம் போல் இருட்டில் ஒரு தானே மெல்ல வாரா அவன் தானம் எல்ல வாரவோ அன்னைக்கு நாளை பூலாங்குளம் மேலூர தானம் எல்ல வந்தல்ல அரும மகன் ஆனவே மண்வெட்டிய கையில் எடுத்து தானதான் வெட்டும் போல் அரும மகன் ஆனவே பச்சை கலையம் தானே அங்க உடையுது கலையம் அது உடையும் போது அங்க அரை சத்தத்தோடு கோவில் காட்டு சுடலை கோவில் காட்டு சுடலை அப்பமே சொல்லுதானே
அடங்கப்பா கேளையப்பா யாரும் நீ நினையாதப்பா நான் தானே இது நேரம் ஊருக்கு மேல்புறத்தில் கோவில் காட்டு சுடல ஈசன் தானதான் இருந்த மாவன் 12 வருடமாக உருது மட நாடாரும் பச்சை கலையத்தில அடைத்தல்லவோ இந்த இடத்துல தாத்துட்டானே கலையத்தில இருந்த வந்தான் தானதான் வந்து இருக்கேன் ஏடா ஐயா கேளு அப்போ மகனே பண்டிதரும் முத்து நல்ல பண்டிதரும் இந்த ஒரு இடமாதிர எந்த எனக்கு நிலையம் பாட்டு பிள்ளை பிள்ளை வம்புஷங்கள் வணங்கி கொண்டு வாருங்க போ காத்திருப்பேன் சுடலை ஈசன் இப்பந்தான் இது நேரம் வெட்டின மண்ணத்தானே மேமுகமா இருந்துடுங்கோ மேமுகமா ஒரு பங்கும் வடமுகமா ஒரு பங்கும் சாணம் எல்லாம் எரிந்துடுங்கோ ஒன்னும் செய்ய மாட்டா அப்போ என்றுதான் சொல்லும் போது பார்த்துட்டாரே அது நேரம் ஆட்டு மீனும் சம்மதித்து வெட்டின மண்ணத்தானே மேமுகமா தட்டுதார மேமுகமா தட்டும் போது அதுல ஒரு வாடுதானே மாட வேளாரோட அது வீட்டில் அதான் விழுந்துடுத அது வீட்டில் அதான் விழும்போது தீப்பிடித்து எரியுதையோ அதிசயமா இருக்குதையோ பக்கத்து வீட்டுலதான் எதுவும் பிடிக்கலைய வடமுகமா எரியும் போது உருது மாட நாடாரோட வீட்டில் போய் விழுந்துடுத உருது மாட நாடாரோட அழகு நல்ல வீடும் தானே அங்க தானம் இல்லை எரியுதையா அன்னைக்கு நாளையில் பண்டிதர் அதனை என்ன சொல்லுகு ஆண்டவன் சுடராய் கோவில் காட்டு சுடரையில் சொன்னதொரு வாக்குப்பாடி பண்டின்று இடமாதில் மகன பண்டிதர் முத்து நல்ல பண்டிதர் மாயாண்டி சுடலைக்கு அன்னைக்கு நாளையில் அந்த ஒரு இடமாதில் ஆலமரம் அடியது ஆலமரம் ஏன் நிலையம் போட்டு கொடுக்கார அப்படி நிலையம் போட்டு கொடுத்தல்ல வணங்கி கொண்டு வாரபோது பண்டிதர் குடும்பங்க ஆண்டவன் சுடரை காத்து கொண்டு இருக்கா காத்திருக்கும் நாளை அன்னைக்கு நாள் முதல் மாட வேளார் மாட நல்ல வேளார் ஏ தானமல்ல எண்ணுதார் மாட நல்ல வேளாரையோ பத்திரகாளி அம்மாளோ தானதான் இருக்கும் போது அன்னைக்கு நாளையில விடி எரிந்தது ஒரு நாளாக அவர்களோட அரண்மனையில் சின்ன சிறு குழப்பந்தான் வந்து கொண்டு இருக்குதையா இடைஞ்சல் வந்து சேருதையோ இடைஞ்சல் வந்து சேரும் போது ஒரு நாள தலைமதியில மாட வேளாரோட அழகு உள்ள மனைவாட்டி அவ கற்பமா இருக்காள அவ கற்பமா இருக்கும் போது இந்த சுடலையுட இடைஞ்சலால அருமமகள் ஆன வேலும் அவளுக்கு கற்பம் அது கலைந்ததையா
அவன் கர்ப்பம் அது களைஞ்சு வாச்சு அன்னைக்கு நாளையில பார்த்துட்டாரே அது நேரம் மாட வேளாரும் மனதில் நினைக்கார என்னமா என் தெரியலைய குறிகாட்டு பார்க்கணுமே என்றதொரு எண்ணம் கொண்டு எங்க வாராரானா கல்லூருமா நகரதியில வள்ளி குறத்தீடம் குறிகேக்க வாரார குறிகேக்க வார போது வள்ளி குறத்தியவா வள்ளி நல்ல குறத்தியவா அவ அழகாக சொல்லுதால ஐயாவை கேளையப்போ நீதான இது நேரம் மருதமுத்தூர் நகரதியில ஆண்டு கொண்டு வாராயப்போ இன்னைக்கு நாளையில உன்னுடைய ஊரதியில உருது மாட நாடாரும் கோவில் காட்டு சுடலையத்தான் பிடிச்சு அடைக்க வேணுமேனு ஒந்தனுக்கு தெரியாம பச்சை மண்ணு களையமாது உங்கிட்ட சொல்லாம தானதான் வாங்கி இருக்கான் நீயும் தான் அது நேரம் சுடலைய பிடிக்கத்தானே கேட்காம அறியாம தெரியாம கொடுத்திருக்க உருது மாட நாடாரும் அந்த பச்சை மண்ணு களையத்தீர கோவில் காட்டு சுடலையத்தான் பிடித்து தான் அடைத்தல்லேவோ 12 வருட காலம் கூலாங்குளம் மேல்புறத்தில் தானதான் தாத்து இருக்கான் அப்பேற்பட்ட சுடலை ஈசன் தானே வெளியே வந்துட்டானே அப்பேற்பட்ட சுடலைக்குத்தான் கூலாங்குளம் மேல்புறத்தில் அரம்ப மகன் ஆனவருக்கு நாளையில பண்டிதர் மக்கள் எல்லாம் ஆலமரத்து சுடலைக்குத்தான் நிலையம் போட்டு வணங்குதார அப்பேற்பட்ட சுடலையத்தான் உன்னுடைய வளாகத்தில தானே நீயும் கொண்டு போய் நிலையம் போட்டு கொடுக்கணுமே நிலையம் போட்டு வணங்கினாக்கா நிலையம் போட்டு வணங்கினாக்கா உங்களை காத்து கொண்டு இருப்பாயோ ஆட்டு மீனும் சம்மதித்து மாட வேளாரும் அழகாக வந்தல்ல அன்னைக்கு நாளையில் மகன பண்டிதர் முத்து பண்டிதர் அவர்கள் அதனர் மேல தாளத்தோடு மேல நல்ல தாளத்தோடு அழைத்து கொண்டு வாராரு அவன் பூலாங்குளம் மேல்புறத்தில் ஆலமரம் அடியது அமர்ந்திருக்கும் சுடலையத்தான் தானமல்ல வணங்கியல் பிடி மண்ணு எடுக்கார் மாட வேளார் மேல நல்ல தாளத்தோடு தானமல்ல அழைத்து வந்து மாட வேளார் வளாகத்தில் சுள்ளக்கரை வாரத்தில் சுள்ளக்கரை தான கொண்டு வைக்கார மாட நல்ல வேளார் சுள்ளக்கரை தன்னதில் ஆண்டவன் சூடாலைக்கு பேயாண்டி மாயாண்டி முண்டன் சூடாலை தாயான பேச்சியம் அரும நல்ல மகனுக்கு அழகாக பீடம் போட்டு அழகாக நிலையம் போட்டு அழகாக நிலையம் போட்டு கொடை கொடுத்து வாரார மாட நல்ல வேளாரும் அன்னைக்கு நாளையில் சுள்ளக்கரை சுடலையில் தானம் எல்ல பேர் கொடுத்து கொடை கொடுத்து வாரபோல் அரும மகனானவன் ஏம சம வேலை
மையானம் போவார் தானம் எல்லாம் வருவார் இங்க இருக்கும் மக்களுக்கு இங்க இருக்கும் வரம் அது கொடுப்பாராம் சுள்ளக்கர சுடலை செஞ்சுடல மாயாண்டிய அன்னைக்கு நாள் முதலாம் மாட வேளாரும் அவருடைய வம்முசங்கள் வலி வலி வம்முசங்கள் சுள்ளக்கர சுடலைக்குத்தான் சுள்ளக்கர கொடை கொடுத்து வாரார பேயாண்டியான மாயாண்டி மாயாண்டி சுள்ளக்கார சுடலையா சுள்ளக்கார சுடலைக்குத்தான் மாட நல்ல வேளாரும் வேளாரும் அவரு கோமரமாக ஆடுதார அவன் பத்திரகாளி அருமாளுவா அரும மகாலான வேலுவா கோலக்காரியான பேச்சுக்குத்தான் கோமரமாக ஆடுதார அவரு வலி வலி வம்மு சங்கல் மாட வேளாருட வம்மு சங்கல் வம்மு சங்கல் கோமரமாக ஆடி வாரா மாட வேளார் கூட்டம் எல்லாம் சுள்ளக்கார சுடலைக்குத்தான் வருடத்துக்கு ஐயா ஒரு தடவை வில்லு தட்டி மரசு தட்டி மரசு தட்டி கொடை கொடுத்து மக்க வாரார மாட வேளாரோட வம்சத்தில் அப்பன் சுள்ளக்கரை சுடலையாண்டவன் ஆனந்தமாகவே குலவிருக்கிறார்.